ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நாக்கில் வச்சதும் நமக்கு கரையக்கூடிய இந்த கேசரியை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக பண்ணி சாப்பிடலாம். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நம்ம நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரே ஸ்வீட் வந்து இந்த கேசரி தான். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ட்ரெண்டிங் ஹோம் குக்கிங். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தேவையான அளவு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய நெய்யில் 1 கப் ரவை சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் மிதமான தணலில் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ நமக்கு ரவை வறுபட்டுடுச்சு. 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த சுடு தண்ணியை இந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நமக்கு மெதுவாக நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு கட்டி உருவாகாமல் இருக்கும். இப்போ நமக்கு நல்ல ஃபைனாக நமக்கு ரவை நல்லா வெந்துடுச்சு. ரவை நல்லா நமக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு ரவை நல்ல சுருள வதங்கிருச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும்போது 1 கப் ஜீனி வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கேசரி கலருக்காக 2 டேபிள் ஸ்பூன் பாலில் குங்குமப்பூவை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு மிதமான தணலில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு எல்லா இடமும் ஒன்று சேர நம்ம கிளறி எடுத்தாச்சு. இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிறிதளவு நெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒட்டாத அளவுக்கு நம்ம கிளறி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை மேலே கார்னிஷிங்காக நம்ம சேர்த்துக்கலாம். இது கரெக்டான பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் நீங்கள் எடுத்து அப்படியே அதை தட்டுனீங்க அப்படின்னா ஒட்டாமல் நமக்கு அந்த கரண்டியோட ஷேப்லேயே நமக்கு வரணும். இது நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு வாயில் வச்சதுமே கரையக்கூடிய கல்யாண வீட்டு கேசரி சுட சுட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.